எந்த சீஃப் மினிஸ்டருங்க பப்ளிக்ல வந்து யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க, எவனாவது கேட்டான்னா என்கிட்ட சொல்லுங்க, உங்க தம்பி உங்க புள்ள கிட்ட சொல்லுங்கன்னார. சுதந்திரத்துக்கு அப்புறம் எந்த சீஃப் மினிஸ்டராவது இப்படி எல்லாம் பொது வெளியில பொதுமக்கள் கிட்ட லஞ்ச ஊழலுக்கு எதிராக பேசுறதுக்கு கட்ஸ் இருந்திருக்குதா? நாடகத்துக்கு கூட, நடிப்பு கூட பேசுறது. எடப்பாடி பேச முடியுமா? எடப்பாடி பேசி இருக்க முடியுமா? ஸ்டாலின் பேசி இருக்க முடியுமா? ஓபிஎஸ் பேசி இருக்க முடியுமா? ஜெயலலிதா பேசி இருக்க முடியுமா? ஏன் எம்ஜிஆரே பேசலீங்க, கருணாநிதியில பேசவே முடியாது, அது வேற விஷயம். ஆனால் ஹியர் இஸ் எ சீஃப் மினிஸ்டர் இன் தமிழ்நாடு பப்ளிக்கா சொல்றாரு, எவனா இருந்தாலும் கொடுக்காதீங்க, தொலைச்சிருவேன்னு சொல்லுங்கன்றாருன்னா அது மக்களுக்கு எவ்வளவு பெரிய கான்பிடன்ஸ கொடுக்குது. லஞ்சம் வாங்குறவனும் வந்து அலறான், லஞ்சம் கொடுக்கறவனும் பயப்படுறான். இப்ப அங்குதான் எனக்கு இந்த ஆட்சியிலேயே 60 நாள் முடிஞ்சு மிகப்பெரிய சாதனை எதுன்னா இதுதான். லஞ்ச ஊழலுக்கு எதிரான மனநிலையை மக்களிடையே கொண்டு வந்துட்டார் பாருங்க. அரசு அதிகாரிகள், அலுவலர்கள், அது எவனா இருந்தாலும் ஐபிஎஸ் ஆகுது, ஐஏஎஸ் ஆகுது, யாராக இருந்தாலும் தூக்கி எறியப்படுவார்கள், நடவடிக்கை பாயும், குண்டாஸ் பாயும்ன்றது இது வந்து ஒரு நல்ல துவக்கமாகத்தான் நான் பாக்குறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இப்ப பதில் சொல்றேன். இவ்வளவு நாள சொன்னதெல்லாம் என்னுரை, என் கருத்தை சொன்னேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, அவர் எல்லா உறுதிமொழியை நிறைவேற்றாம 5 வருஷத்தை பூர்த்தி பண்ண மாட்டாரு. நான் கேரண்டிங்க அதுக்கு. விஜய் ஒரு ஆனஸ்ட் பர்சன், சின்சியர் பர்சன். அவர் யாரையும் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்ற மாட்டார், வஞ்சிக்க மாட்டார், குறிப்பாக மக்களை வஞ்சிக்க மாட்டார்.